foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான பாவ் பாஜி மசாலா வச்சு செய்யக்கூடிய தவா புலாவ் ரெசிபி தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 5 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு 1 teaspoon ஆஃப் cumin சீட்ஸை ஸ்ப்ளட்டர் பண்ணுங்கள். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அல்லது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரஃபாக சாப் பண்ணால் போதும், ரொம்ப பீஸாக சாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு வெந்து வரணும். அதனால் இதை ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா கூட சீக்கிரமாக தக்காளி வெந்து வந்துடும். இப்போது தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு குழஞ்சி வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணிடலாம். 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon காஷ்மீரி மிளகாத்தூள், 1 teaspoon கரம் மசாலா தூள் அண்ட் 1.25 tablespoon பாவ் பாஜி மசாலா பவுடர். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எவரெஸ்ட் பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு வாட்டி. இதை மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இது கொஞ்சம் நல்லா குக்காகி வந்துடும். இப்போது இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நறுக்கி வச்சுருக்கிற 1/2 குடமிளகாயை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பாயில் பண்ணி அப்படியே இருக்கிற பொட்டேட்டோஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சேர கலந்து வெந்து வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 minutes அப்படியே வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாஸ்மதி ரைஸில் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குது. நைட் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் டேஸ்டியாகவே இருக்குது, அதே டேஸ்ட்டோடு இருக்குது. ரைஸை கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 minutes இந்த மாதிரி வேக வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான தவா புலாவ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.